மூணே விஷயம் தான் ப்ரோ. நான் ஆக்சிடென்ட் வண்டியா இருக்கக்கூடாது, ஃப்ளட்டட் வண்டி இருக்கக்கூடாது. கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா அந்த காரை வாங்கணும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ டீலர் கிட்ட போய் வண்டி வாங்குறீங்க, மார்னிங் வாங்கிட்டீங்க, ஈவினிங் வண்டியில் ஏதோ ஒரு இஷ்யூனா நீங்க திருப்பி எடுத்து கொடுத்தா வாங்கிப்பானா. ஆனா இங்க அப்படி இல்லை ப்ரோ. உங்களுக்கு நீங்க வண்டி எடுத்ததுல இருந்து 7 நாள் டைம் தரும். 7 டேஸ்க்குள்ள நோ ரீசன் உங்களுக்கு கார்ல இஷ்யூ, வீட்டில் கம்ஃபர்ட்டா இல்லை, கலர் பிடிக்கலன்னு சொல்றா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபுல் ஃபண்ட் ரீஃபண்டபிள் ப்ரோ. கார் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாரண்டி, வாரண்ட் டயர் மட்டும் கவர் ஆகாது. கண்டிப்பா. ஸோ அதை நாங்கள் 6 மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணி. சேஃப்டி வைஸ் ஸ்டாப் மோஸ்ட் வெஹிக்கிள் ப்ரோ, இந்தியன் மேட்ல. இது நம்ம வாங்குற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு 2-3 விஷயத்தால நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். 2 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்டோவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிராண்ட் ஐட்டன்லயே நமக்கு எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு காசு இருக்கு பாருங்க. Honda i20 ல டீசல் வேரியன்ட். ரெகுலரா யூஸ் பண்றவங்க டீசல் வண்டி தான் மோஸ்டா வந்து பிரெஃபர் பண்ணுவாங்க. அவுட்டிங் போற பசங்க, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் போற பசங்க, அவங்களுக்கு கண்டிப்பா டீசல் தான் நமக்கு தேவைப்படும். Honda பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஸ்மூத்னஸ் ப்ரோ. ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வேக்ஸ் பாலிஷ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாவே வேக்ஸ் பாலிஷ் பண்ணி ரிப்பன் கட்டி நம்ம நியூ கார் மாதிரி தான் டெலிவரி கொடுக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டேஸ்வர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மலாக நம்ம வந்து ஒரு கார் ஷோரூம், யூஸ்டு கார் ஷோரூம் அப்படின்னா ஒரு 20-30 அப்படின்னு சொல்லி தான் ஒரு வெஹிக்கிள் வந்து சேல் பண்ணுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடல் மாதிரி இருக்கிற இந்த கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு, அதுவும் லைட் யூஸ்டு கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா Cars24 அப்படின்னு சொல்லி 8 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் 7 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z மாடல்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு அவைலபிளா இருக்கு. 1 இயர் வாரண்டி. 7 நாள்ல உங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்ல வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து காரை நீங்க புதுசா வந்து திரும்ப மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 500 கிலோமீட்டர் ஓட்டி நீங்க இங்கேருந்து எடுத்து அப்படின்னா 7 நாள்ல திரும்ப கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து ஃபுல் பேமெண்ட்டை கூட அழகாக வாங்கிக்கலாம். கம்மியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன மாடல் இருக்குது, லோ வேரியண்ட்லேருந்து ஹை வேரியண்ட் வரைக்கும் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசு வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நம்ம Cars24 உள்ள வந்திருக்கோம். ஸோ பிரதர் வந்து பக்கத்தில் இருக்காப்ல. ஸோ இவர் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து A to Z எக்ஸ்பிளைன் பண்ண போறாப்ல. ஸோ வணக்கம் பிரதர். ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ நம்ம Cars24 உள்ள வந்திருக்கோம். ஸோ உங்க நேம் சொல்லிட்டு நம்ம டீடைல்ஸ் அப்படியே சொல்லிட்டு எங்க இருக்கு? கண்டிப்பா ப்ரோ. என்னோட நேம் திலீப் குமார். ஓகே. நான் 2 இயர்ஸா ஒர்க் பண்றேன் Cars24ல. ஸோ Cars24 பாத்தீங்கன்னா அது டோட்டலா இ-காமர்ஸ் ப்ராசஸ் ப்ரோ. ஃபுல்லாவே. ஸோ ஃபுல்லாவே லைக் ஃபிளிப்கார்ட், அமேசான் மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா டைரக்டா போய் வாங்கணும்ன்ற காலம்லாம் மாறி போச்சு இல்லையா? கண்டிப்பா. நம்ம கையிலே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். Cars24 ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கான ஃபில்டர் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே வந்துடும். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா காசுமே உங்களுக்கு ஷோ ஆகும். எப்படி நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ற மாதிரி அழகா நம்ம ஆன்லைன்லயே நீங்க கார் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க புக் பண்ணிட்டு டைரக்டா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னு ஃபைனல் பண்ணி தென் ஃபர்தரா மூவ் பண்ணி கார் எடுத்துக்கலாம். இங்க நம்மள்ட்ட எல்லாமே வந்து லைட் யூஸ் கார் இல்ல புது காருமே இருக்குமா? எப்படி ப்ரோ? நியூ கார்னும் இருக்கும் ப்ரோ. 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடுனது, 2000 கிலோமீட்டர் ஓடுன நியூ கார்ஸ் கூட நம்ம பைக் வாங்குற மாதிரி கார் ஆயிடுச்சு இல்லையா? முன்னாடி தான் நம்ம பைக் வந்து 2 வீலர் பைக் தான் அதிகமா மக்கள் வாங்குறத பாத்துருக்கோம். இப்ப எல்லாருமே கார் வாங்க, ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? பைக் வாங்குற காசு நம்ம கார் வாங்கிட்டு போயிடலாமே. இப்ப 25,000 நம்ம சேலரி வாங்குறோம். மினிமம் ஒரு 50,000 கட்டினாலே 0 டவுன் பேமெண்ட்லயும் நமக்கு இருக்கு. கார் வாங்கணும்னு ஆசை இருந்தா போதும் ப்ரோ. நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணி தென் ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். சோ வீட்டுக்கே வந்து இது பண்றோம். ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்றோம் ப்ரோ. இப்போ ஒரு சிலரால வர முடியாது. சோ எனக்கு வர்க் இருக்கு, வீட்ல புக் பண்ணீங்கன்னா நம்ம ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. நீங்க சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்டு கார் ஷோரூம் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம என்ன பெஸ்டா வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு வண்டி வாங்கினா நீங்க என்ன ஆசைப்படுவீங்க ப்ரோ? ஒரு வண்டி எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு கார்லயே வந்து பாக்குறதுக்கு லுக்கா இருக்கணும் பார்ப்போம். நல்ல வந்து வண்டி ஓடுற மாதிரி இன்ஜின் எல்லாமே பக்கவா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ப்ரோ மூணே விஷயம் தான் ப்ரோ. நான் ஆக்சிடென்ட் வண்டியா இருக்கக்கூடாது. ஓகே. ஃப்ளட்டட் வண்டி இருக்கக்கூடாது. ஸோ கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா அந்த காரை வாங்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மூணுமே மேஜரா நீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு டீலர் கிட்ட போய் வண்டி வாங்குறீங்க, மார்னிங் வாங்கிட்டீங்க, ஈவினிங் வண்டியில ஏதோ ஒரு இஷ்யூனா நீங்க திருப்பி எடுத்து கொடுத்தா வாங்கிப்பானா? கண்டிப்பா முடியாது, வாய்ப்பு முடியாது. ஸோ ஆனா இங்க அப்படி இல்லை ப்ரோ. உங்களுக்கு நீங்க வண்டி எடுத்ததுல இருந்து 7 நாள் டைம் தரும். ட்ரையல் பீரியட் மாதிரி. 7 டேஸ்க்குள்ள நோ ரீசன் உங்களுக்கு கார்ல இஷ்யூ, வீட்ல கம்ஃபர்ட்டா இல்ல, கலர் பிடிக்கலன்னு சொல்றா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபுல் ஃபண்ட் ரீஃபண்டபிள் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? இதெல்லாம் இருக்கு.
ப்ரொவைட் பண்றோம் ப்ரோ 7 days ரிட்டர்ன் பாலிசில இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஆனா 500 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நீங்க ட்ரைவ் சோ பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள இருக்கணும் ஆமா இதுக்கு ஒரே ஒரு இதுனா 500 கிலோமீட்டர் மட்டும் ட்ரைவ் பண்ணுவோம் 1 year உங்களுக்கு இன்ஜின் பிளஸ் டிரான்ஸ்மிஷன் ஃபுல் வாரண்டி கொடுத்துருவோம் ப்ரோ ஃபுல் வாரண்டி அதுல கொடுத்துறீங்க எந்த ஒரு சின்ன புது கார்களை இந்த அளவுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து அழகா பண்ணிட்டு இருக்கீங்க 1 year இன்ஜின் பிளஸ் டிரான்ஸ்மிஷன் ஃபுல் வாரண்டி கொடுத்துரும் ப்ரோ இத தவிர்த்து நீங்க இப்ப புது கார் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாரண்டி கொடுப்பாங்க வேரண்ட் டயர் மட்டும் கவர் ஆகாது கண்டிப்பா சோ அத நாங்க 6 மந்த்க்கு ப்ரொவைட் பண்ணிரோம் அதையே 6 months அதையும் 6 month கொடுத்துறோம் பாறா இவ்ளோ இருக்கு என்ன பட்ஜெட்ல இருந்து வந்து பிரைஸ் கொடுத்துட்டீங்க 2 lakhs ல இருந்து 25 lakhs வரைக்கும் இருக்கு ப்ரோ ஹேட்ச்பேக்ல இருந்து பிரீமியம் எஸ்யூவி வரைக்கும் நீங்க எந்த டைப்பான கார் வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் எல்லா வகையான கார் இருக்கு ப்ரோ இங்க மினிமம் இந்த அப் எடுத்துட்டீங்கன்னா இங்க மட்டும் ஒரு 350 கார்ஸ் இப்ப நார்மலா ஷோக்கு வச்சிருக்கோம் இப்போதைக்கு 350 கார்ஸ் இருக்கு ஒவ்வொரு காசா வந்து பாத்தலாமா ப்ரோ பாத்தலாம் ப்ரோ கண்டிப்பா நம்ம பார்க்க போற மாடல் என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்தியன் மேட் ப்ரோ மஹேந்திரா 300 ப்ரோ இந்த கார் பாத்தீங்கன்னா 2021 வருது ப்ரோ W8 ஆப்ஷனல் டாப் எண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா இது சன்ரூஃபோட வந்துரும் 8 ஏர் பேக் வந்துரும் ப்ரோ 8 ஏர் சரி ஆமா ப்ரோ இந்த கார் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 13000 கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி வைஸ்ட் ஸ்டாப் மோஸ்ட் வெஹிக்கிள் ப்ரோ இந்தியன் மேட்ல இது டாடா மஹேந்திரா ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சேஃப்டி வைஸ் அடிச்சுக்க முடியாது ப்ரோ சன்ரூஃப்ல நம்ம வாங்க ஜஸ்ட் இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஸ்டார்ட் வந்துரும் ப்ரோ இந்த வண்டி ஃபுல்லாவே சரிங்களா இதோ இங்க ஜஸ்ட் 1 press தான் ஜஸ்ட் ஒன் பிரஸ் தான் நீங்க கிளட்ச் பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் பிரஸ் பண்ணீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இந்த வண்டி ஆக்சிடென்ட்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வண்டி நம்ம வாங்குற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கா எல்லாருக்குமே அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா ஸோ நம்ம அதை மேஜரா உங்களுக்கு 2-3 விஷயத்தால நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் வண்டியோட இன்டீரியர் ப்ரோ பானட் ஓப்பன் இப்படி இந்த இடத்துல பேஸ்ட் வருது பாத்தீங்களா ஆமா இது ஆப்ரான் சொல்லுவாங்க ப்ரோ சரிங்களா இது வந்து மேனுஃபேக்சரிங் அப்போ வர பேஸ்டிங் பேஸ்டிங் இது ஆமா இது ஒரிஜினாலிட்டில மட்டும் தான் இந்த பேஸ்டிங் வரும் அப்படியே அந்த சைடுல பாருங்க ஓ டபுள் சைடு வர்றது இது ஆமா ரெண்டு சைடுமே உங்களுக்கு இந்த பேஸ்டிங் வந்தா மட்டும் தான் வண்டி இன்னும் ஆப்ரான் அடி வாங்கலன்னு அர்த்தம் ஓகே ஏ பில்லர் பி பில்லர் சி பில்லர்னு 3 பில்லர் இருக்கு ப்ரோ 3 பில்லர் சோ நம்ம மேஜரா நான் ஆக்சிடென்ட் வண்டினா இத தான் மேஜரா பார்த்து நம்ம எடுப்போம் சரிங்களா நார்மலா இந்த பம்பர் ஸ்கிராட்ச் ஆகிறது பம்பர் சேஞ்ச் ஆகும் சிட்டில டிரைவ் பண்ணும்போது இதெல்லாம் நார்மல் மேஜரா நம்ம பாக்குறதுன்னு பார்த்தா இது மட்டும் தான் இந்த இடம் அடி வாங்கிருந்தாலே பட்டி பார்த்திருப்பாங்க ப்ரோ சோ வெளிய ஆமா வெளியே நம்ம ஒர்க் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும் இல்லையா ஒரிஜினாலிட்டி பேஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சோ கம்பெனிலேயே பண்றதால நம்ம ஈஸியா ஆமா இதுதான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிருக்கேன் சோ இன் கேஸ் நீங்க கார் வாங்க வரீங்கன்னா மேஜரா நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ புதுசா கார் வாங்க வரவங்களுக்கு சோ எல்லாருக்குமே மெக்கானிசமா ஒரு ஐடியா இருக்காது இல்லையா கண்டிப்பா நம்ம 140 பிளஸ் பாயிண்ட் செக் பண்றோம்னா இந்த பம்பர்ல இருந்து பேக் பம்பர் வரைக்கும் எவ்ரிதிங் எல்லாமே கவர் பண்ணிடும் ப்ரோ அஞ்சு சென்ஸ் பெயிண்ட் பண்ணிருக்கா அஞ்சு சென்ஸ்ல ஏதாச்சும் அடி வாங்கி இருக்கா எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓ இதெல்லாம் செக் பண்ணி தான் ஒரு கார் செக் பண்ணி இதே வந்து 5 டைம்ஸ் செக் பண்ணுவோம் ப்ரோ ஒண்ணு இல்ல 5 டைம்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு லிஸ்டிங்கே ஹப்புக்கு வரும் மோஸ்ட் ஆஃப் எப்படி நம்மள்ட்ட வர கார்லாம் எந்த மாதிரியான கண்டிஷன்ல வரும் சோ நம்ம கிட்ட வர கார் எல்லாமே வந்து 100% நியூ காருக்கும் டெமோ வெஹிக்கிளுக்கும் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் ப்ரோ இருக்கும் அந்த அளவுக்கு மோஸ்டா டிஃபரன்ஸ் தெரியாது இப்போ நீங்க 2016 வண்டி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் அப்ப அந்த வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சோ நம்ம அந்த அளவுக்கு தான் எதிர்பார்க்க முடியும் நீங்க புதுசா ஓட்டுற 2021 மாடல் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா கண்டிப்பா கரண்ட் மாடல் ரீசனபிளா இருக்கும் ப்ரோ வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே கார்னிங்ல இப்ப சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாம் நீங்க வந்து ஷேர் சர்வீஸ் ஹிஸ்டரி நாங்களே ப்ரொவைட் பண்றோம் நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்க சர்வீஸ் ஹிஸ்டரி நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு 1 இயர் இன்ஜின் பிளஸ் டிரான்ஸ்மிஷன் ஃபுல் வாரண்டி சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா 7 days ரிட்டர்ன் பாலிசி கொடுக்குறோம் 7 days குள்ள உங்களுக்கு இன் கேஸ் கார்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்ததோ டைரக்டா எடுத்து ஷோரூம் போயிடுங்க ஓ டைரக்டா ஷோரூம் போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க 7 days டைம் கொடுக்குறோம் ஆமா சோ உங்களுக்கு பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணிடுங்க நோ கேன்சலேஷன் சார்ஜ் ப்ரோ நீங்க கட்டுற ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி ரீஃபண்டபிள் XUV 500 இருக்கு நம்மகிட்ட XUV 500 இத்தனை இருக்குது பாருங்க கியா இருக்கு இதுல இவ்வளவு கலர்ஸ் இருக்கு இது வந்து XUV 500 ப்ரோ நம்ம வந்து XUV-லயே மஹேந்திரால ரொம்ப மோஸ்டா செல் ஆகக்கூடிய வண்டி இதுதான் மோஸ்ட்லி பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க யூஸ் பண்றது லாங் ஃபேமிலி பெருசா இருக்கவங்க 7 சீட்டர் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பில்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் வண்டி ஓகே ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா ஜெர்மன் மேட் Volkswagen ஆமா Volkswagenல பசங்க யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி ப்ரோ போலோனாலே வந்து எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும் கண்டிப்பா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017 மாடல் ப்ரோ 2017 மாடல் 60,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் ப்ரோ சோ நீங்க எடுக்கிறப்ப வந்து சிங்கிள் ஓனர் டபுள் ஓனர் அப்படிங்கறத ஃபுல்லா எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணி தான் ப்ரோ ஒரு வண்டியை ப்ரொக்யூர் பண்ணுவோம் சோ ஒரு வண்டி ப்ரொக்யூர் பண்றதுக்கு முன்னாடி கஸ்டமரோட பேக் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அந்த வண்டியில ஏதாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரா இந்த வண்டி ஏதாச்சும் இஷ்யூ ஆயிருக்கா எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு வண்டி அவர்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம் சோ நமக்கு நீங்க வண்டி வாங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு RC நேம் ட்ரான்ஸ்ஃபர்ல இஷ்யூ வருமானத பத்திலாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லாமே நம்ம டேக் ஓவர் பண்ணிப்போம் உங்களுக்கு அத பத்தி பிரச்சனை வேண்டாம் Volkswagen டாப் மோஸ்ட் ஃபைண்டஸ்ட் கார் இந்த கார் தான் ப்ரோ இந்த ரெண்டு வண்டி தான்
நீங்க Volkswagen அதிகமா இந்த ரெண்டு வண்டி தான் பாப்பீங்க. ரெண்டு வண்டி தான் அதிகமா நீங்க சிட்டி உள்ள டிரைவன் பாப்பீங்க. ஏன்னா இதோட பவர், பாடி பில்ட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. நம்ம அதை குறைய சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ஜெர்மன் மேட் இல்லையா, வேற லெவல்ல இருக்கும். லைன் ஃபுல்லாவே Volkswagen செக்மெண்ட் தான். ஃபுல்லாவே வந்து இந்த Volkswagen செக்மெண்ட், போலோ, ஆமியோ எல்லா வண்டியுமே உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லா கவர் ஆயிடும் ப்ரோ. ஓகே, என்ன பட்ஜெட்ல இருந்து வந்து இருக்கு ப்ரோ? பட்ஜெட்ல இருந்து பாத்தீங்கன்னா 4 lakhs ல ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. 4 lakhs அது ஏற பொறுத்து, ஓனரை பொறுத்து, எவ்வளவு கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்கு பொறுத்து, அதை பொறுத்து தான் நமக்கு அதை டிசைட் பண்ணுவாங்க. வண்டியோட கண்டிஷன் பேஸ்டான எல்லாத்தையும் பொறுத்து ப்ரோ. Hyundai Venue இந்த லைன் ஃபுல்லா Hyundai Venue, Creta, Hyundai செக்மெண்ட் இந்த லைன் ஃபுல்லாவே பிரீமியம் வெஹிக்கிள்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே தெரியும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல் ப்ரோ. சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமா, சிங்கிள் ஓனர் வண்டி, ஆட்டோமேட்டிக். நீங்க பாக்குறது எல்லாமே ஆன்லைன்ல தான் பார்க்க போறீங்க. வெப்சைட்ல உங்களுக்கு பிரைஸ்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்க போறாங்க. சோ நீங்க வெப்சைட்ல பாக்குறது தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதை தவிர்த்து இங்க வந்து நம்ம மாத்தி எதுவும் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச், டென்ட் இருந்தா கூட உங்களுக்கு வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமா, எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ப்ரோ. இன்ஜின் நாய்ஸ்ல இருந்து, இந்த வண்டியில இந்த ஸ்கிராட்ச் இருக்கு, இந்த வண்டியில இது ஓக் ஆகல, எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மேஜரா இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ரோ. நம்ம கஸ்டமர் பேஸ்ட் பண்ணி தான் காரை சேல் பண்றோம். சரிங்களா? ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம காஸ் 24 வந்து எங்கெங்கலாம் இருக்கு ப்ரோ? ப்ரோ, காஸ் 24 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கண்ட்ரீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. ஓ, கண்ட்ரீஸ்ல இருக்கு. 7 கண்ட்ரீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு மேஜரா சொல்ல போனா துபாய், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து இது போல 7 கண்ட்ரீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்தியால பேன் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். பேன் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில மட்டும் மந்த் ஆன் மந்த் 400 கார்ஸ் செல் ஆகுது ப்ரோ. சோ மந்த் ஆன் மந்த் 400 அப்டேட் ஆயிட்டே இருக்கு. நாங்க இன்னும் இன்கிரீஸ் பண்ண எங்களுக்கு புக்கிங் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ யாருமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கிற கம்பெனியை பார்த்து தான் கார் வாங்க வைப்போம். இப்போ நம்மளே ஒரு கார் வாங்க போறோம், ஒரு டீலர் கிட்ட போய் எடுக்கிறோம், அவன் வாரண்டி இதெல்லாமே கொடுக்க மாட்டான். சோ நம்ம இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க போவோம்? கண்டிப்பா இங்க தான் வருவாங்க. 1 இயர் வாரண்டி, எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10,000 கொடுத்தாலும் நம்ம வாங்குற கார் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். கண்டிப்பா அதுதான் ப்ரோ பேஸ். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமே. இதுல பாத்தீங்கன்னா வெர்னா இருக்கு. ஹோண்டால உங்களுக்கு எப்படி சிட்டியோ அந்த மாதிரி Hyundaiல வெர்னா ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. மினி ஜாகுவார் நீங்க வெறித்தனமா ஓட்டலாம். லோ பட்ஜெட் கார்ஸ் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 2015 மாடல் ப்ரோ. சிங்கிள் ஓனர் Datsun 2 lakhs ப்ரோ. 2 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 லட்சம் ப்ரோ. 2 பைக் வாங்குறதுக்கு கார் வாங்கலாம். நீங்க அங்க கொடுத்து நீங்க வாங்குற அந்த 2 லட்சத்துக்கு நம்ம இந்த காருக்குமே 1 இயர் வாரண்டி தரோம், 7 days ரிட்டர்ன் பாலிசி. நம்ம காஸ் 24ல நீங்க 2010 மாடல் கார் வாங்கணும்னாலே நம்மளோட ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். நீங்க காஸ் 24ல கார் வாங்குனாலே நம்ம உங்களுக்கு 1 இயர் வாரண்டில இருந்து 7 days ரிட்டர்ன் பாலிசில இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். Hyundai Eon ப்ரோ. Hyundaiல லோ பட்ஜெட் கார் ஸ்டார்டிங் பிரைஸ் 2 lakhs. 2 ல இருந்து 2.5 lakhs. அது வேரியேஷன் பொறுத்து அந்த 3 டிஃபரண்ட் ஆஃப் வேரியன்ட் இருக்கும் ப்ரோ. கஸ்டமர் LXi, VXi அந்த மாதிரி டிஃபரண்ட் வந்துட்டு சைட்ல இருந்தா தான் உங்களுக்கு அவைலபிள். நீங்க சோ இதுல நம்ம பாக்குற மோஸ்ட் ஆஃப் த கார்ஸே செல் ஆயிருக்கலாம். சோல்டுன்னு வந்துரும். ஏன்னா நம்ம டோக்கன் பே பண்ண கார் முக்காசி கார் இங்க தான் இருக்கும். ஓ, டோக்கன் பே பண்ணி 4 days டைம் கொடுப்பாங்க ப்ரோ. உங்களுக்கு டோக்கன்னா இப்படி நீங்க இப்போ ஆன்லைன்ல ஒரு காரை பாத்துறீங்க, காரை பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் ட்ரைவ் வரீங்க, கார் பிடிச்சிருச்சு. சோ இன்னொரு 2 பேரும் கஸ்டமரும் வராங்க அந்த காரை பார்க்க. நீங்க எப்படி அந்த காரை ஹோல்ட் பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அமௌண்ட் அதுக்காக ஒரு 10,000 டோக்கன் அமௌண்ட் ப்ரோ. 10,000 டோக்கன் அமௌண்ட் கொடுத்து நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 days டைம் கொடுப்பாங்க. 4 daysக்குள்ள நீங்க ஃபினான்ஸ் போறீங்களோ ஃபுல் கேஷா போறீங்களோ அந்த 4 daysக்குள்ள நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். இல்லனா 4th day ஈவினிங் ஆட்டோ கேன்சல் ஆகி 10,000 ரீஃபண்ட் ஆயிடும். லைன் அப்ல இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம அந்த ரீஃபண்ட் ஆயிடும். இல்ல அத வச்சு வேற ஏதோ மாடல். ஏனா இது டோட்டலாவே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டோட்டலாவே இ-காமர்ஸ் ப்ராசஸ்ன்றதுனால சோ டே பை டே உங்களுக்கு புக்கிங் வந்துட்டே இருக்கும். நீங்க ஜஸ்ட் அப்படி பாத்தீங்கனாலே தெரியும். நம்ம இங்க இருக்கிற டைம்லயே அந்த கஸ்டமர்ஸ் வந்து கார் பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு வண்டியுமே டே பை டே டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டே இருக்கும். நீங்க டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் ப்ரொசீஜர். தென் நீங்க லோன் போறீங்களா, ஃபினான்ஸ் கேஷ் போறீங்களா அதுன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஆல்டோ பத்தி சொல்லவே வேண்டாம். முக்கியமா இருக்க வேண்டிய கார். ஆமா, அதிகமா லைக் பண்ணி ரொம்ப உருவானதுக்கு காரணமும் இந்த கார் தான். ஸ்டார்டிங் பீரியட்ல மாறுதுக்கு 800 நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? 800லாம் பாத்துருக்கேன். சூப்பரா இருக்கும் ப்ரோ அந்த வண்டிலாம். ஆல்டோ நம்ம கிட்ட எல்லா பட்ஜெட்ல இருந்தும் இருக்கு கார். எல்லா பட்ஜெட்ல எல்லா மாடல்லயுமே இருக்கு. சோ ஆல்டோவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 காருக்கு மேல ஒரு 7-8 இந்த லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ லைன் ஃபுல்லாவே இருக்கு. ஆமா, ஆல்டோ இது பலினோ ஆல்டோ. சோ இது ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரோ மட்டும். சோ உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் கார்ஸுமே இருக்கு உங்களுக்கு. இந்த கார் இப்ப 2015 2017 மல்டி டைப்ஸ் ஆஃப் கார் இருக்குல்ல, நம்ம எல்லா காருமே 140+ பாயிண்ட் செக் பண்றோம். அதனால தான் நம்ம எல்லா காருக்குமே வாரண்டி ப்ரொவைட் பண்றோம், எல்லா காருக்குமே 7 days ரிட்டர்ன் பாலிசி ப்ரொவைட் பண்றோம். ஜஸ்ட் அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா Hyundaiல கிராண்ட் i10 இருக்கு. கிராண்ட் i10லயே நமக்கு எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு கார்ஸ் இருக்கு பாருங்க. லுக் வைஸ் மினி i20 மாதிரியே இருக்கும். மினி i20 மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, ஸ்மூத்னஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் நாச்சா இருக்கும். கஸ்டமர்ஸ் டைரக்டா வாக்கின் வந்தா கூட
நம்ம கார் அட்வைசர் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாவே வந்து நமக்கு தெரியலன்னா கூட நம்ம வந்தாலே உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எப்பவுமே நாங்க இருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு ஒரு மீட் பண்ண முடியல யாருமே தெரியணுன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா கூட அவங்க ஃபுல்லா A to Z நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க ஃப்ரெஷரா கார் வாங்க வரீங்க, இதுக்கு முன்னாடி காரை பத்தின எந்த ஐடியாவுமே இல்ல, எந்த கார் எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்ல. ஸோ உங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த மாதிரி யூசேஜ் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்களே உங்களுக்கு கார் சஜஸ்ட் பண்ணுவோம். மட்டும் யூஸ் பண்றீங்க, ஆஃபீஸ் நான் ரொம்ப யூஸ் இல்லை, ஆஃபீஸ் தான் போறேன் வீட்டுக்கு வர போறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஏன் போகலாம், ஆல்டோ எடுத்துக்கலாம். ஸோ சிட்டி டிரைவனுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். சிட்டி டிரைவ் மைலேஜ் வைஸ் மெயின்டெனன்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு இது கன்செப்ட்ல இருக்கும். ஸோ நான் அப்பப்போ லாங் போவேன், லாங் யூஸ் பண்ணுவோம்னா பட்ஜெட் கார் வேணா நீங்க நியாஸ் எடுத்துக்கலாம். கிராண்ட் ஐட்டன் இதெல்லாம் என்ன பட்ஜெட்ல இருந்து கிடைக்கும்? இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் 4 lakhs 3.5 இருக்கு ப்ரோ. நம்ம 3.5 3 lakhsல கிராண்ட் ஐட்டன்லாம் இருக்கு. வெளியில இருந்து ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கும் நம்ம உள்ள போய் ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்குல்ல ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஒரு சிம்பிளா போனா ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் போறீங்க, ஷாப்பிங் மார்க்கெட் போன உடனே உங்களுக்கு எல்லா பொருளும் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க கன்ஃபியூஷன் ஆயிருங்க என்ன வாங்குறதுன்னு. இதே நீங்க ஆன்லைன்ல பாக்குறேன்னும் போது ஒரு தெளிவா உட்காந்து ஃபேமிலியோட பார்த்து புக் பண்ணிட்டே டெஸ்ட் ட்ரைவ்க்கு தான் வரீங்க. ஆமா, இந்த கார் இந்த பிரைஸ்னு சொல்லி புக் பண்ணிட்டே டைரக்டா வந்துருவீங்க. உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் வராது டைரக்டா வந்ததுக்கு அப்புறம். ஸோ நம்ம எல்லாமே வெளிப்படையான சேல்ஸ் தான் ப்ரோ. நாங்க இது எதுவுமே மறைச்சு சேல்ஸ் பண்ணல. இதுதான் இருக்கு, இதுதான் நாங்க விற்கிறோம், இந்த பிரைஸுக்கு தான். இந்த காருக்கும் நாங்க கொடுக்குறோம், இந்த காருக்கும் நம்ம கொடுக்குறோம். Cars24ன்றது ஒரு ப்ராப்பர் கார்பரேட் கம்பெனி ப்ரோ. உங்களுக்கு நீங்க டீலர் கிட்ட வண்டி வாங்குற மாதிரிலாம் இருக்காது, ட்ரஸ்டபிள் கம்பெனி. தான் பார்க்க போறது Hyundai i20 ப்ரோ. Hyundai i20ல டீசல் வேரியன்ட். ஆமா, 2017 மாடல், சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் மேனுவல். சோ டீசல்லாம் இப்போ வந்து ரொம்ப ரேரா கிடைக்குது ப்ரோ. ஆமா, சரிங்களா. நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு 3 வண்டி இருக்கு ப்ரோ. ஒயிட், ரெட்லயும் இருக்கு, கிரேவும் இருக்கு. சோ கண்டிஷன் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும் ப்ரோ. டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, அதிகமா ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரெகுலரா யூஸ் பண்றவங்க டீசல் வண்டி தான் மோஸ்டா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்ஜின் மெயின்டெனன்ஸும் கம்மி, நமக்கு மைலேஜ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் ரேரா யூஸ் பண்றவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆபீஸ் யூசேஜ். சோ ரேரா ஃபேமிலி கூட அவுட்டிங் போறவங்க இந்த அளவுக்கு நீட் இல்ல, அதிகமா தேவையில்லாத பெட்ரோல். டீசல் வண்டி அதிகமா நம்ம பசங்க ப்ரோ, அவுட்டிங் போற பசங்க, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் போற பசங்க, அவங்களுக்கு கண்டிப்பா டீசல் தான் நமக்கு தேவைப்படும். வேரியன்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்கும் ப்ரோ? ப்ரோ டீசல் இன்ஜினுக்கும் பெட்ரோல் இன்ஜினுக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த டிரைவ் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ணலாம். Hyundai பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஸ்மூத்னஸ் ப்ரோ, ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கு அந்த மூவ் பண்ற ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். இப்போ புல் ஆகுது இல்லையா வண்டி, நமக்கு இந்த இடத்துல இல்ல, நம்ம மெயின் ரோட்ல போனோம்னு நான் உங்களுக்கு அந்த புல்லிங் பண்ணி காட்ட சொல்றேன். ஸோ ஏசி கூலிங்லாம் எப்படி வருது உங்களுக்கு? செமையா இருக்கு ப்ரோ. ஓகே, நம்ம கார்ல ஏறி ஒரு ஜஸ்ட் 2 minutes தான் இருக்கும் இல்லையா. ஆமா, ஏசி கூல் சில்னஸ் சீக்கிரமா ஆயிடும் ப்ரோ உங்களுக்கு. Hyundaiல உங்களுக்கு ஏசி வெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. எடுத்துட்டு ஓடுறது நம்ம ரிட்டர்ன் ஆகும். ஆமா, திரும்ப பெட்ரோல் வண்டியோட டீசல் இன்ஜின் உங்களுக்கு பவர் அதிகம் ப்ரோ, உங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆஸ்டா டாப் எண்ட் தான், அலாய் வீல் வந்துரும் உங்களுக்கு, டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேம் எல்லாமே இந்த வண்டியில வந்துரும் ப்ரோ. எல்லாமே வந்துரும் இந்த வண்டியில. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், 4 பவர் விண்டோ வந்துரும் உங்களுக்கு. சன்ரூஃப் தவிர்த்து மத்த எல்லாமே இருக்கும் ப்ரோ. எல்லாமே இருக்கும் இதுல. ஆமா, இந்த பட்ஜெட்ல கார்ஸ்னா சன்ரூஃப் மட்டும் இருக்காது, மத்த எல்லாமே உங்களுக்கு வந்துரும். டுவல் ஏர் பேக் ப்ரோ, டுவல் ஏர் பேக் வந்துரும். ஏர் பேக் வந்து டுவல் ஏர் பேக் வந்துரும். சோ மைலேஜ் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு 15 to 16, மேக்ஸிமம் 17 நார்மலாவே வந்துரும் ப்ரோ. அடுத்ததா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா i20 N-Line ப்ரோ. ஆமா, Hyundai i20 இருக்கு இல்லையா, i20யோட அப்டேட்டட் வெர்ஷன் இது. சோ இந்த வண்டியோட இன்ஜின் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த i20யோட இந்த i20 பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும். ஹெவியான பர்ஃபார்மன்ஸ். ஆமா, இனிஷியல் பிக்கப்ல இருந்து GT டிரைவ் பண்ணுவோம் இல்லையா, ஆமா, போல GTல இருக்கிற பவர் அந்த அளவுக்கு வராது. ஆனா இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இன்டீரியர்ல இருந்து வுடன் ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க. நீங்க சைடுல பாத்தீங்கனாலே தெரியும், இன்டீரியர்ல வுடன் ஃபினிஷிங் மாதிரி வரும். நல்லாவே நியாஸோட கம்பேரிட்டிவ் உங்களுக்கு வரும் ப்ரோ. நியாஸ்லயும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு அதே மாதிரி சேம் தான் இன்டீரியர் வரும் உங்களுக்கு. சோ இன்டீரியர் வந்து சேமா வரும் உங்களுக்கு. பூட் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும். i20 N-Line பாத்தீங்கன்னா இது 4 வண்டி நம்ம கிட்ட இருக்கு இப்போதைக்கு. 4 வண்டி இப்போதைக்கு. மொத்தம் 7 வண்டி இருந்தது. சோ டே பை டே ஒன்னு செல் ஆகும். நமக்கு தெரியாது எப்ப செல் ஆகும், எப்ப செல் ஆகும். ஆமா, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மேபி டார்க் ப்ளூல வந்து ரெண்டு டார்க் ப்ளூல இருக்கு, ரெட் கலர் இருக்கு, எலிஃபண்ட் கிரே இருக்கு. ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் சோ அவங்க டெலிவரி எடுக்கறாங்கன்னா நமக்கு அவங்க கார் சோ நம்ம இப்படியே கொடுக்க முடியாது. ஓபன் அப்ல டஸ்டோட இருக்க நம்ம கார் கொடுக்க முடியாது கண்டிப்பா. சோ நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டெலிவரி நம்ம ஒரு கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறோம்னு காட்டுறாங்க. டெலிவரி பாயிண்ட் ப்ரோ. சோ நம்ம ஒரு கார் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க கஸ்டமர் அப்படின்ற பட்சத்துல நம்ம இது கார் வாஷிங் பாயிண்ட்.
ஸோ இங்க வந்து நம்ம ஃபுல்லா அண்டர் சேர்ஸ்ல இருந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தென் நம்ம அந்த காருக்கு மேல வேக்ஸ் பாலிஷ் போடுவாங்க. ஸோ தொடச்சிட்டு அதுக்கு மேல வேக்ஸ் பாலிஷ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாவே வேக்ஸ் பாலிஷ் பண்ணி ரிப்பன் கட்டி நம்ம நியூ கார் மாதிரி தான் டெலிவரி கொடுப்போம். நியூ கார் மாதிரி தான் நம்ம நியூ கார் மாதிரி வாங்கின ஃபீல் கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம் ப்ரோ. காரும் வந்து ஆக்சுவலா நியூ கார் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு செக் பண்ணீங்களா? நான் அந்த வண்டி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆப்ரான். இந்த வண்டி உண்டாயில பாத்தீங்கன்னா வெர்னாக்கு இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் வரும். ஃபினிஷிங் ஒரு கம்பெனி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. சோ நீங்க அது மஹேந்திரால பாத்தீங்கன்னா ஒரே புள்ளியா கொடுத்திருந்தாங்க இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது? ரப்பிங் மாதிரி வருது. ரப்பிங் மாதிரி இருக்கு. இத நம்ம கை வச்சாலே தெரிஞ்சிரும். மேனுஃபேக்சரிங் அப்போ வரதுக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி பட்டி பார்த்ததுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சிரும். நல்ல பளபளன்னு இருக்கு. ஸோ வண்டி இங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம டெலிவரி பாயிண்ட் இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இங்க வந்து லோ பட்ஜெட்ல 2 லட்சத்துல இருந்தே வந்து நம்ம கார் பார்த்தோம். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணா என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ப்ரோ? ஸோ ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து கேஷ் செக் எதுவுமே வாங்க மாட்டீங்க. இப்போ நீங்க ஃபினான்ஸ் போறீங்கன்னா ஹார்ட்லி 1 or 2 days தான் நம்ம கிட்ட ஃபினான்ஸ் ஆகும். 2 daysலயே முடிஞ்சிடும். நம்ம 4 days நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா டோக்கன் பீரியட். ஆமா, நம்ம 4 daysனு வச்சதே 1 or 2 daysல நம்ம ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கேஷ்னா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுல இருந்து ஒரு 2 hours தான் எங்களுக்கு டைம் எடுக்கும். 2 hours நம்ம வாஷ் பண்ணனும். மத்தபடி உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப டைம் எடுக்காது. உங்களுக்கு ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். நீங்க சிக்னேச்சர் பண்றது எல்லாமே ஆன்லைன் தான். நீங்க டைரக்டா வரணும்னு அவசியம் இல்ல. இப்போ நீங்க ஃபினான்ஸ் ஆப்ஷன்னா மட்டும் தான் டைரக்டா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கேஷா பே பண்ணிட்டீங்கன்னா வீட்ல இருந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சிக்னேச்சர் தான். சோ உங்களுக்கு எல்லாமே ஆர்டிஓ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே. இப்ப ஜீரோ டவுன் பேமெண்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல? ஜீரோ டவுன் பேமெண்ட். ஆமா ப்ரோ. நம்ம எல்லா காருக்குமே ஜீரோ டவுன் பேமெண்ட் ப்ரொவைட் பண்றோம். சோ இப்போ ஒரு கஸ்டமர் வரீங்க, உங்களுக்கு 25,000 தான் சேலரி வாங்குறீங்க. சோ வேற ஒரு 10,000 கமிட்மெண்ட் போகுதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகும். சோ ஒரு 5% உங்களுக்கு 95% அப்புறம் வரணும்னா 5% நீங்க டவுன் பேமெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொஃபைல பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் ப்ரோ. எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்க வந்து 40,000 சேலரி வாங்குறீங்க, எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, சிவில் 700னா தாராளமா ஜீரோ டவுன் பேமெண்ட். நீங்க இந்த கார் ₹1 வந்தீங்கன்னா காரை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். காரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட்டா வராங்க அப்படினா நம்ம சென்னையில சோ லோக்கல் பீப்பிள்ஸ். சோ இங்க லொகேஷன் மட்டும் எங்க இருக்கு? இது வந்து திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் ப்ரோ. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் ஜிபிஎன் பேலஸ். ஜிபிஎன் பேலஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது நம்மளோட ஹப் தான். பாத்தீங்கன்னா நீங்க ஆப்லயே பிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்லயே லொகேஷன் எல்லாமே வந்துரும். ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. பிரதர் வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்க இருக்கிற கார் 400 ரூபாய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா 400 நாள் எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து காசு வந்து அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அழகா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ப்ரொசீஜர் நீங்க ஜஸ்ட் அதன் மூலமா நீங்க ஒரு ஃபிளிப்கார்ட் அமேசான்ல வாங்குற மாதிரியே அழகா நீங்க வந்து காஸ் 24ல கார் வாங்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியல நமக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல சந்திப்போம் நண்பா. பை பை.